இன்றைய தினம் நம் பங்கிற்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். எனவே தான் திருப்பலி ஆரம்பிக்கும் முன்பாக வெடி வெடித்து நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பங்கில் 3 சிறுவர், 2 பேர் சிறுவர், ஒரு சிறுமி, 3 முதலாக ஆண்டவர் இயேசுவை தங்கள் இதயத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த 3 பேர்ட்டையும் கேள்வி கேட்கலாமா? யாரெல்லாம் கேட்கலான்றாங்க? கை தூக்கு பார்ப்போம். கேட்க வேணான்றவங்க கேளுங்கன்றவங்க கொஞ்சம் பேர் கை தூக்குறாங்க, அதெல்லாம் கேட்டுருவோம். ஆனால் சிலபஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின் அவுட் ஆஃப் போர்ஷன். நீங்கள் எதிர்பார்த்த கொஸ்டின்லாம் இருக்காது. 3 பேரும் நல்லா கவனிக்கணும். இயேசுவை நற்கருணையில் முதல் முறை நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லையா? இன்றைக்கி இயேசு நற்கருணை வாங்கின உடனே அவர்கிட்ட என்ன பேசுவீங்க, என்ன கேட்பீங்க? யார் சொல்லுவா? யார் என்ன பேசுறதுக்கு ரெடியாக இருக்கா இயேசுக்கிட்ட? ஒன்றுமே கேட்க போகிறது இல்லையா? நீ சொல்கிறியாம்மா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். யார் சொல்லுவா? ஓகே, வைக்கப்படுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசு ஒவ்வொரு முறையும் உங்கள்கிட்ட வர்றாரு, என்ன தான் கேட்குறீங்க நீங்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே சொல்லுங்கள். காசு வேணுமா? நன்றி சொல்ல. வெரி குட். நன்றி சொல்லு. வெரி குட். அப்புறம் வேறு என்ன சொல்லுவீங்க? இயேசுகிட்ட வேறு என்னலாம் சொல்கிறீங்க? என்னம்மா? வெரி குட். எங்கள் உள்ளத்தில் தங்கி எங்களை வழி நடத்தும். 2 பேர் கை தட்டுங்க. ஆக்சுவலாக முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர் திருத்தந்தை ஆன உடனே அங்கே சென்ட் பீட்டர் ஸ்கொயரில் புதுநன்மை முதல் முறையாக அவர் இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் கம்யூனியன் முதல் நன்மை கொடுத்தார். அப்போ அவர் இந்த பசங்களை பார்த்து இதே கேள்வி தான் கேட்டார். அப்போ ஒருத்தவங்களும் ஒன்று சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், திருத்தந்தை அவர்கள், நான் முத நற்கருணை நான் வாங்கிய போது இயேசுவோடு நான் சொன்னது, இயேசுவிடம் நான் பேசியது என்று சொன்னார். ஸ்டே வித் அஸ், ஸ்டே வித் மீ, என்னோடு தங்கும் ஆண்டவரே என்று நான் ஜெபித்தேன் அப்படின்ட்டு முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொன்னார். அதே வார்த்தையை இந்த அம்மாவும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இது ஒரு சிறப்பான ஒரு ஜெபம். அதே மாதிரி நன்றி சொல்லுவேன் என்று சொன்னார்கள். வேற என்னெல்லாம் நம்ம ஆண்டவர் இயேசுகிட்ட பேச முடியும்? யாரோ ஒருத்தவங்க எதுவுமே நீங்கள் பேசது இல்லையா? பேசணும். இயேசுவோடு நாம் பேச வேண்டும், இயேசுவோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போ சொல்லுங்க 3 பேர் அதான் சொல்கிறீங்களா? என்ன கேட்க போகிறீங்க? அட்லீஸ்ட்டு நல்ல சாப்பாடு வேணும், அதுமாரி எதுவும் கேட்கறது இல்லையா? சரி, பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம அனைவருமே மகிழ்ச்சியாக கூடியிருக்க காரணம் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல நாம் இங்கே வந்திருக்கின்றோம் இல்லையா? அதனால்தான் ஃபாதர் பங்கு சந்தை 7:30 புசக்கருத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் பல குடும்பங்கள் தங்கள் வாழ்வில் குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல இந்த நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். எனவே இந்த நல்ல நாளில் எவ்வளோ விதங்களில் கடவுள் நம்மை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்திய அந்த கிருபைக்காக நாம் தொடர்ந்து நன்றி செலுத்தி கொண்டே இருக்கின்றோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற பங்கு பேர் என்ன? பக்கத்து ஊரில் என்ன பங்கு?
ஆயந்தூர். ஆயந்தூருக்கு வந்து யார் பாதுகாவலர்? அந்தோனியார், புனித அந்தோனியார். அந்தோனியார் வந்து பவர்ஃபுல் செயின்ட்டு. சரி, அதுக்கு பக்கத்து பங்கு எந்த பங்கு? கல்பட்டு. கல்பட்டுக்கு யார் பாதுகாவலர்? புனித வனத்து சின்னப்பர். ஓகே. அப்புறம் அப்படியே அது பக்கத்து பங்கு கொடுங்காலா? கொடுங்கால் யார் பாதுகாவலர்? பாத்திமா. பாத்திமா அன்னை. ஓகே. அப்புறம் மொகையூர். மொகையூர். மொகையூர் அங்கே யாரு? மொகையூரில் சவேரியாராமே, 2 பேருமே வா. ஓகே. மகிமை மாதாவும் சவேரியார். ஏன்னா ஃபாதர் வந்து இப்போ தான் பங்கு தந்தை அவர்கள் மகிமை மாதா திருநாள் ஆரம்பித்த சொன்னார். ஓகே. ஒவ்வொரு பங்கிற்கும் நாம் ஒரு புனிதரை கொண்டு இருக்கின்றோம் இல்லையா? நம்ம பங்கு வந்து புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை பாதுகாவலராக பெற்றிருக்கின்றது. நம்ம புனிதர் மறை சாட்சியர், மறை பணியாளர்களுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். இந்திய நாட்டின் பாதுகாவலராகவும் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இருக்கின்றார். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை வந்து பார்க்கிறோம், 1506ஆம் ஆண்டு பிறக்கின்றார். தன்னுடைய 36 வயதில் இந்திய நாட்டிற்கு வருகிறார். அப்புறம் இந்திய நாட்டுக்கு 36 வயசில் வந்தவர் எத்தனை வயசில் அவர் இறக்கின்றார்? 46 வயசில். மிகவும் குறுகிய காலம்தான். 46 வயதில் இறக்கின்றார். 10 ஆண்டுகள் இந்த இந்திய நாட்டிற்கு நுழைந்த புனித பிரான்சிஸ்கு சவேரியார் நம்முடைய இந்திய மண், ஸ்ரீலங்கா, ஜப்பான், இது மாதிரி 4 நாடுகளில் பயணம் செய்து நற்செய்தியை வலிமையாக எடுத்து சொன்னார். அப்போ அவர் கப்பலிலே அவர் பயணம் செய்து இந்திய மண்ணிற்கு வருகின்ற வேளையில் அந்த கப்பலில் பல பேர் நோய்வாய்வுற்றார்கள், பல பேர் அவருடைய உதவியை பெற்றார்கள். எல்லா சூழ்நிலையிலும் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் தன்னோடு பயணித்த அந்த மக்களுக்கு தன்னிடம் இருந்ததை கொடுத்து உதவி செய்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். அவர் உள்ளத்தில் இருந்ததெல்லாம் எல்லா ஆன்மாவையும் ஆண்டவரிடம் பத்திரமாக அவர்களை அனுப்ப வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும். எனவே தான் ஆன்மாக்களை மீட்க வேண்டும், அன்பின் செய்தினை கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் இந்திய நாட்டிற்கு வந்தார். அப்போ இந்திய நாட்டிற்கு வந்த அவர் நற்செய்தி அறிவிக்கிறார் எல்லாருக்கும். அவர் நற்செய்தினை கேட்டு மனம் மாறியவர்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். புனித பிரான்சிஸ்கு சவேரியார் வந்து கடிதம் எழுதுகிறார். இங்கேருந்து இந்தியாவிலேருந்து எழுதி அனுப்புகிறார். என்ன எழுதி அனுப்புகிறாரு? நான் திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து என்னுடைய கரங்கள் வீங்கிவிட்டன, என் கையே வீங்கி போச்சு. ஞானஸ்தானம் கொடுத்து கொடுத்து எனக்கு கையே வீங்கி போச்சு. எனவே அங்கே மேல்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இங்கே அனுப்புங்க. எவ்வளோ ஆன்மா வந்து இயேசுவை தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவராக மாறணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளோ ஆசையாக இருக்கிறாங்க. எனவே நீங்கள் அங்கே இருக்கிறவங்களாம் அனுப்புங்கன்ட்டு அவர் கைப்பட அவர் எழுதுகின்றார். ஆர்வத்தோடு புனித பிரான்சிஸ்கு சவேரியார் எல்லா ஊர்களுக்கும் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் ஆண்டவரின் நற்செய்தியினை, அன்பின் செய்தியினை அவர் அறிவிக்கின்றார், வாழ்ந்து காட்டுகின்றார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அவர் கையே வீங்குது, அந்த அளவுக்கு ஞானஸ்தானம் பெறுறாங்க. மக்கள் அவரை தேடி வருகின்றார்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம் மக்கள் தேடி வந்தாங்கன்ட்டு. இந்த இந்திய நாட்டின் மொழி தெரியாது, தமிழ் தெரியாது,
செல்லுகின்ற இடங்களெல்லாம் அன்பின் மொழியை பேசினார். அந்த மொழியை கற்றுக்கொண்டார். கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டார். எனவே அவரிடமிருந்து அன்பை பெற்றுக்கொண்ட மக்கள் அவரை தேடி வந்தார்கள். இயேசுவை புனித பிரான்சிஸ்கு சவேரியாரில் கண்டார்கள். நம்ம விவிலியத்தில் மொத்தம் எத்தனை நற்செய்தி இருக்கின்றது? நற்செய்தியாளர்கள் எத்தனை பேர்? 4 நற்செய்தியாளரா? ஓகே. முதல் நற்செய்தியாளர் யார்? மத்தேயு. வெரி குட். 2 மார்க்கு, 3வது லூக்கா, 4வது யோவான், 5வது ஒரு நற்செய்தியாளர் இருக்கின்றார். அவர் யார்? 5வது நற்செய்தியாளர் யார்? பைபிள் இல்லை, ஆனால் நற்செய்தியாளர் யார்? பிரான்சிஸ் சவேரியார் ஒரு நற்செய்தி. நம்ம எல்லாருமே 5வது நற்செய்தியாளர். நீங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தியாளர், 5வது நற்செய்தியாளர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நற்செய்தியினை வாழ்ந்து காட்ட வேண்டும். நமது அனுதின வாழ்க்கையில், நமது குடும்பத்தில், நாம் வேலை செய்கின்ற இடங்களில் நாம் அன்பின் செய்தியினை சொல்லால் பேச வேண்டும், செயலால் செய்ய வேண்டும். நமது சிந்தனையில் அன்பை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நற்செய்தியாக நாம் மாற வேண்டும். அப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, இந்த ஆற்காடு அந்தோணிசாமி, இந்த ஆற்காடு ஆரோக்கியம்மா எவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள், இயேசுவினுடைய உண்மை சீடராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நம்ம எப்படி நற்செய்தி அறிவிக்கிறோம்? நமது செயல்களின் மூலம் நற்செய்தியினை நாம் அறிவிக்கின்றோம். அப்போ நம்ம ஒவ்வொருவருமே என்னது? நற்செய்தியாளர்களாக இருக்க வேண்டும். புனித பிரான்சிஸ்கு சவேரியுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அவரிடம் இருந்த அந்த நற்செய்தி அறிவிக்கும் அந்த சிறப்பு பண்பினை நாமும் பெற்றிருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நமது சொல் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தீய வார்த்தை பேசுதல் கூடாது. கோபம் நிறைந்த சொற்களை பேசுதல் கூடாது. பிறருக்கு தீங்கிழைக்கும், காயப்படுத்தும், பிறரை எல்லா விதங்களிலும் அவர்களை தரைமட்டமாக்கும் சொற்களை எந்த காரணம் கொண்டும் நாம் நமது குடும்பத்திலும் நமது உறவுகளிலும் நாம் பயன்படுத்தக்கூடாது. மாறாக பாராட்டுகின்ற ஆண்டவரின் அருமையான அன்பின் வார்த்தைகளை நாம் பிறரோடு பயன்படுத்தி முன்னேற்றம் தரும் வார்த்தைகளை பிறரோடு நாம் உறவாடி பகிர்ந்து கொள்ளுகின்ற போதுதான் அன்பு அங்கு வெளிப்படுகின்றது. அதே போன்று நமது செயல்கள் அனைத்தும் நன்மை பயக்கக்கூடிய செயல்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் இவர் கிறிஸ்தவர், கிறிஸ்துவை போன்று அவரும் தாராளமாக இரக்கமுள்ளவராக இருக்கின்றாரே, கிறிஸ்துவை போன்று தாராளமாக அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றாரே, இயேசுவை போன்று இவரும் நம்ம எவ்வளோ இவருக்கு எதிராக தப்பு செஞ்சிட்டோம், எவ்வளோ இவருக்கு எதிராக நம்ம பேசிட்டோம், அதெல்லாம் மனசில் வச்சுக்கலையே, மன்னிச்சு நம்மள்கிட்ட நல்லாவே பழகிறாரே என்ற ஒரு மனிதர்களாக நாம் இருக்க நமக்கு இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, பிரான்சிஸ்கு சவேரியார் என்ன பண்ணுறாரு? அப்படியே கடற்கரை ஓரமாக போகிறாரு, எல்லா இடங்களையும் நற்செய்தி அறிவிக்கின்றார். அவருடைய அந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு சின்ன பெல் அடிச்சுக்கினே போவார். இந்த பொடியன்ஸ் எல்லாம் போவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? நம்ம மங்களவார்த்தை ஜபம், கர்த்தர் கற்பித்த ஜபம், விசுவாச பிரமாணம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இனிப்பை கொடுத்து அந்த பசங்களை வழியாக, சின்ன பொடியன்ஸ் வழியாக போய் உங்கள் அப்பா அம்மாவையும் கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி அவர் நற்செய்தியின் வழியாக, சிறு சிறு அன்பு செயல்களின் வழியாக மக்களை ஒன்று திரட்டி புனித பிரான்சிஸ் சவேரியார்
வலிமையாக ஆண்டவரின் செய்தியினை சிறப்பாக அறிவித்தார். பிரியமானவர்களே, முந்தானேத்து நைட்டுன்னா அது எந்த நைட்டு? தேர்ஸ்டே நைட்டா, வியாழக்கிழமை நைட்டா? வியாழக்கிழமை நைட்டு. வியாழக்கிழமை 8ஆம் தேதி நைட்டு நம்ம திருச்சபைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னது? யாரு? புதிய திருத்தந்தை. யார் இப்போ நம்ம புதிய திருத்தந்தை? யார் பேர் என்ன? 14ஆம் லியோ. வெரி குட், 14ஆம் லியோ. இந்த 14ஆம் லியோ இன்னைய நம்முடைய பிரான்சிஸ்கு சவேரியார் திருநாளை கொண்டாடும் இந்த திருநாளுக்கு அவருடைய வாழ்க்கையும் புதிய திருத்தந்தையுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பொருந்தி போகும். எப்படி பொருந்தி போகும்? அவரும் ஒரு மிஷினரி. நம்முடைய புதிய திருத்தந்தை அவர்களும் பிரான்சிஸ் சவேரியாரை போல எந்த நாட்டுக்கு போனார்? பெரு நாட்டுக்கு போனார். அங்கே போயிட்டு கரண்ட்டே இல்லாத, ரோடே இல்லாத, வசதியற்ற அந்த மக்களோடு தங்கி அவர்களுக்கு அன்பின் செய்தியினை வாழ்வின் மூலம் அவர் வெளிப்படுத்தினார். எனவே தான் இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவரை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றார்கள். அவர் எளிமையாக, சாதாரணமாக அவர்களது இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்து ஒரு சிறப்பான ஒரு அன்பிற்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ்ந்த அந்த நிலையை நினைத்து இன்றும் அவரை பாராட்டுகின்றார்கள், நன்றியோடு நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர் எந்த விதத்திலும் திருத்தந்தை ஆகணும்னு விருப்பப்பட்டதில்லை, ஒரு ஆயர் ஆகணும்னு கூட விருப்பப்பட்டதில்லை. அவருடைய தன்னலமற்ற அந்த பணியினை கண்டு ஒரு மறைப்பணியாளராக இந்த அளவிற்கு தன்னையே மக்களோடு மக்களாக இருந்து வாழ்ந்த அந்த அன்பின் செய்தினை கேள்விப்பட்டு அவரை சபையின் தலைவராக, பிறகு ஆயராக, கர்தினாலாக, இன்று புதிய திருத்தந்தையாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நாமும் நம்முடைய புதிய திருத்தந்தையின் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்திய நாட்டிலிருந்து அவர் சைனாவுக்கும் போகணுன்னு ஆசைப்படுறார். சைனாவுக்கு புனித பிரான்சிஸ் சவேரியார் போனாரா? போய் நற்செய்தி அறிவித்தாரா? இல்லை. ஆனால் போகும் வழியில் அவர் நோய்வாய்ப்படுகின்றார், அங்கேயே அவர் மரணமடைகின்றார். எனவே அவரது உடலை மீண்டும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவரோட உடலை பெட்டியில் வச்சு அடக்கம் செய்கின்றார்கள். சீக்கிரம் மக்கிடணுன்றதுக்காக அவரை உடலில் அடக்கம் செய்து திறந்து பார்க்கின்றார்கள். என்ன ஆச்சரியம்! அழியா உடல். யார் யாரெல்லாம் இந்த ஆண்டின் தொடக்கமும் சென்ற ஆண்டின் இறுதியிலும் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய உடலை வச்சாங்க இல்லையா கோவாவில், யார் யாரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தா? நம்ம பங்குலேருந்து கை தூங்க பார்ப்போம். 1 2 3 4 5. வெரி குட். 5 பேர் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நான் ஆனால் போகல, எனக்கு போக வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஏராளமானவர்கள் அந்த உடலை காண, அழியா உடலை கண்டு, அந்த அழியா உடலிலிருந்து ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ததை நன்றியோடு ஒவ்வொருவரும் சென்று பார்த்து வந்தார்கள். மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார்கள். பிரான்சிஸ் சவேரியார் உடல் இப்பொழுது இந்த நிலையில் இருக்குது, இப்படி இருக்கிறது என்று சொல்லி வந்தவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் மகிழ்ச்சியோடு. பிரியமானவர்களே, நாமும் பிரான்சிஸ்கு சவேரியாரை போன்று ஆண்டவருக்காக நாம் நமது வாழ்வை அமைத்து கொண்டோம் என்றால் நமது ஆன்மாவையும் ஆண்டவர் அழியாமல் பாதுகாப்பாக தன்னுடன் எடுத்துக்கொள்வார். எனவே இந்த நல்ல நாளில் நமது பங்கிற்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். நாம் அனைவரும் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி
எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்க, எந்த சூழ்நிலை வந்தபோதும் நற்செய்தியை அறிவிப்பது ஒன்றே நமது கடமை என்பதை உணர்ந்து வாழ்வோம். எனவே இந்த நல்ல நாளில் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கும் மீண்டும் திருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.